வந்தேன் உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா Yes,
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கச்சாதி கத்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறார். ராஜாவின் சமூகத்தில் போகிற மனுஷன் வெறுமையாய் திரும்பி போவது கிடையாது. ராஜா, அவர் ராஜா நம் தேவை சந்திக்கும்படிய ராஜாவாய் இருக்கிறார். 1 கோடி செல்வம் அவருக்கு ஈடாகாது. அவரே என் மேன்மை, அவரே என் உயர்வு, அவரே என் அந்தஸ்து என்று சொல்லி அங்கலாய்க்கிற மக்களாக, ஆவலுள்ள மக்களாக இருப்போம். இயேசு ராஜா நம் சமூகத்தில் வந்திருக்கிறார். பிரச்சனை எல்லாம் விலகிட்டு ராஜா வந்திருக்கிறார். ஒரு தலைவன் வந்து விட்டார், தொண்டனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு நடிகர் வந்து விட்டால் ரசிகனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. தனக்கு நெருக்கமான உறவு வந்து விட்டால் குடும்பத்துக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. அதை விட மகிழ்ச்சி இயேசு ராஜா வந்திருக்கிறார். அவர் நாமத்தில் கூடியிருக்கின்ற இடத்திலே அவர் வந்திருக்கிறார். பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கிறார். மகிழ்ந்து தேவன் ஆராதிப்போம். இயேசு ராஜா வந்திருக்கின்றார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு
பாரத்தை சுமக்கிற ராஜா வந்திருக்கிறான். வேதனை நீக்குகிற இயேசு ராஜா வந்திருக்கிறான். அவன் நாமத்தில் கூடியிருக்கிறோம் அல்லவா? தேவன் வந்திருக்கிறான். தேவன் ஆவியாய் உலாவிக் கொண்டிருக்கிறான். என் நோய்கள், என் பிரச்சனை எல்லாம் மாற்றும்படியாக, பேய்த்தனத்தின் ஆவிகள் குடும்பத்தை விட்டு விலகும்படியாக ராஜா வந்திருக்கிறான். ராஜா வந்திருக்கிறான். பதிலை பெற்றுக்கொண்டு போகும்படியே ராஜா வந்திருக்கிறான். சொல்லுங்க, ராஜா வந்திருக்கிறீங்க. ராஜாவே, எனக்கு உங்களை விட்டா யாரை இல்லையா? நீங்க தான் எனக்கு ராஜா. என் குடும்பத்துக்கு நீர் தான் தலையானவர் ஐயா. என் பிள்ளைகளுக்கு நீர் தான் மேய்ப்பர் ஐயா. என் குடும்பத்துக்கு முழுமையை நீர் தான். சொல்லுங்க, ராஜா கிட்ட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்கிற ராஜாவிடத்தை வந்திருக்கிறோம். கண்டிராலும் காணப்படுவதுமாய் ராஜாவின் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆவியாக நம்மை ஆட்கொண்டவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, எனக்கு உங்களை விட்டா யாரை இல்லையா? எங்க ஆசையுடைய தாகங்களுடைய வாணியெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஓ, உலகத்தின் எந்த காரியங்களை விட ஹல்லேலூயா நீங்க எனக்கு மிகுந்தவர் ஐயா. ராம கலந்துருபியாதியா. நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம். எனக்கு உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்ட எதுவும் இல்லப்பா. உண்மையப்பா, உறுதி இது. எனக்கு உம்மை விட்ட யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்ட எதுவும் இல்லப்பா.
உண்மையாய் பாடினதை அறிந்தீர் ஐயா. உள்ளத்தின் ஆழ்ந்து பாடின பாடலை ஆண்டவரை புரிந்து கொண்டு எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கொடுக்கபடியாக கரிசனை உள்ளவராய், கவனம் உள்ளவராய், கருத்துள்ளவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் வெறுமையாய் ஆண்டவரே, நாங்கள் வறுமையாய் போவதற்காய் அழைக்கவில்லை, எங்களை உயர்த்தி அழைத்திருக்கிறீங்க. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்கிற அந்த உச்சத்துக்கு அழைத்திருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரும்.